எல்லாரையும் உங்களுடைய கருத்தில் பேர் பேராக ஒப்பு கொடுக்குறோம். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரையும் நான் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அன்று நீர் கொடுத்த வார்த்தை, அன்று இது உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே. இது எங்களோடதுன்னு சொல்லிக்கிறதுக்கோ பெருமைப்படுறதுக்கோ எங்களுக்கு எதுவுமே இல்லை. நீர் தந்த வார்த்தை ஆண்டவரே. இந்த ஜனங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, இந்த ஜனங்கள் அதை கேட்டு அதன்படி செய்ய நானும் அதில் ஒரு ஜனமாக இருக்க ஆண்டவரே. நானும் அதன்படி செய்ய கிருபை செய்வேன். எல்லாம் இல்லை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஓகே, நம்ம இன்னைக்கு வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்பதாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. யாருக்கெல்லாம் நம்மளோட தாத்தா பாட்டி, கொள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தாவோட பேர்லாம் ஞாபகம் இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தாத்தாவோட பேரு? எனக்கும் தாத்தா பேர் தான் இருக்கு. எங்க அப்பாவோட அப்பா என்னோட தாத்தா பேர் வந்து அந்தோனி சாமி. எங்க அம்மாவோட அப்பாவோட பேர் வந்து பிச்சை பிள்ளை. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 2 பேரையும் என்னால் பார்க்க முடியல விவரம் தெரியுற வரைக்கும். எங்க அம்மா சைடு தாத்தா பிச்சை பிள்ளை தாத்தா வந்து சின்ன வயசுலேயே நான் பிறக்கும் போதே இறந்துட்டாரு. பிறந்து 3 மாசத்துல இறந்துட்டாரு. அப்பா வீட்டு சைடு தாத்தா வந்து நினைக்கிற 4-5 வயசு இருக்கும்போது விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. பார்த்தது இல்லை, ஆனா பேர் மட்டும் தெரியும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நான் ஏன் இதை வந்து உங்ககிட்ட கேட்டேன்னா, இன்னைக்கு நம்ம தியானிக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நார்மலி சின்ன வயசுல கேரளிங்லாம் போவேன். நான் நிறைய கேரளிங் போவோம். எல்லா கேரளிங்லையும் ஒரு வீட்டை தாண்டி ஒரு வீட்டுக்கு ஒரு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷத்துலேருந்து ஒவ்வொரு வாசனமா படிப்போம். அதில் ரொம்ப படிக்கிற வாசனம் வந்து இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அந்த கடைசி வசனங்க. அதாவது மத்தேயு 1:23 படிப்போம். 1ஆவது அதிகாரத்தை நான் அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சதில்லை. ஏன்னா எல்லாம் பேராக வரும். இவனை பெற்றான், அவனை பெற்றான், இவனை பெற்றான் அப்படின்னு வரும். ஸோ அந்த அளவுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கல. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் வந்து சில விஷயங்களை நான் ப்ரேயரில் வந்து போயிட்டு இருக்கும்போது தியானத்தில் நான் இந்த அதிகாரத்தை படித்தேன். பாண்டு ஒரு விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். ஸோ நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம நேரம் கடத்தாத படிக்க நம்ம அந்த அதிகாரத்தின் வசனத்தில் ஆரம்பிச்சிடலாம். படிங்க. மத்தேயு 1:1 வசனம். 1:1. ஆமாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வரலாறு. ஸோ இப்போ நம்ம யாரோட வரலாறை பற்றி படிக்க வந்திருக்கோம், தெரிஞ்சுக்க வந்திருக்கோம்? இயேசுவோட வரலாறு படிக்க வந்திருக்கோம். சரி, இந்த இயேசு வந்து யாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்மளை ரசிக்க வந்த தேவனுடைய குமாரன். அவர் இந்த உலகத்துக்கு வரதுக்கும் போது அவர் என்ன தலைமுறைகளை அவர் சூஸ் பண்ணி வந்தாருன்றது தான் இவ்வளோ கதை. நம்மளுடைய தலைமுறை, நம்மளுக்கு முன்னாடி இருந்த சந்ததிகள் ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க சயின்ஸ்ல படிச்சீங்கன்னா ஜெனட்டிக்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம அம்மா அப்பா மூலியமா வர்றது நம்மளோட குணாதிசயங்கள், நம்மளுடைய உடல் உறுப்புகள், நம்மளுடைய பேச்சு திறமைகள், நம்மளுடைய ஞானங்கள், நம்மளுடைய அறிவுகள் எல்லாம் நம்மளுடைய தலைமுறையை சார்ந்ததா இருக்கும். ஸோ தலைமுறைன்றது ரொம்ப முக்கியம். இவன்தோ நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நம்ம கொல்லிப்பாட்டிங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, யாரு அவங்களுக்கு தெரியலனாலும் நம்மளோட இந்த கட்டுக்கட்ட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள் நம்மள அவங்ககிட்ட அவங்களோட குணாதிசயங்களை கொண்டுதான் நம்ம இருக்கணும். சரியா? ஸோ இந்த மத்தேயு எழுதின மனுஷன் பேரு மத்தேயு. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் கேப்பு. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம் மல்கியா இல்லையா? மல்கியாக்கு அங்கிட்டு 400 வருஷம் கேப் கழிச்சு தான் மத்தேயு சுவிசேஷம் எழுதப்படுது. ஸோ இந்த மத்தேயுன்றவர் யாராச்சும் சொல்லுங்களேன். நானே சொல்லிட்டு இருக்கேன். சீஷர்கள். இயேசுவோட ஒரு சீஷர். எஸ், எல்லாமே கரெக்டான ஆன்சரு. அவரு வரி வசூலிப்பு பண்றவர். அவர் இயேசுவை பின்பற்றினார். பிளஸ் அவர் ஒரு லேவியர். லூக்கால் எழுதியிருக்கு. இஸ் லிவாய். லேவியர்னா ஆண்டவருக்கு சேவை செய்கிறவங்க, தத்து கொடுத்துட்டாங்க ஆண்டவருக்குன்னு. ஸோ அந்த சந்ததியில் வந்தவர்
இஸ் அ டேக்ஸ் கலெக்டர். வரி வசூலிப்பு போடுவாங்க. இப்போ நம்ம டேக்ஸ் கட்டுறோம்ல கவர்மெண்ட்டுக்கு, நம்ம முறைப்படி கட்டுறோம். இப்போ ரோட் டேக்ஸ் கட்டுறோம்னா நான் ரோடு யூஸ் பண்ணுறேன், அதனால நான் கட்டுறேன். ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. யூதர்களை ரோமனுங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்தானுங்க. ஸோ நீ விருப்பம் இல்லையோ விருப்பம் இருக்கோ நீ கொடுத்து தான் ஆகணும். நீ என்னமோ பண்ணிட்டு போ, நீ எனக்கு காசு கொடுக்கணும். ஸோ அது வந்து உன்னோட விருப்பத்துக்கு மாறா எடுக்கப்பட்ட தொகை. அதை வாங்கினது யாரு? நம்மவங்களே ஒருத்தவங்க. இப்போ நான் தமிழால மலாய்க்காரன் வந்து என்னை வந்து ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்கான். அந்த மலாய்க்காரனுக்குள்ள ஒரு தமிழால் வந்து எங்கிட்ட வரி வசூலிப்பு பண்றான். அதாவது ஏன் ஆளே என்னைய முதுகு குத்துற ஒரு பொசிஷன்ல தான் மத்தேயு என்ற ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் ஆண்டரை வந்து தெரிஞ்சு கொள்றாரு. தெரிஞ்சு கொண்ட பிறகு ஆண்டு பின்னாடி நடக்கிறாரு. தட் மீன்ஸ் லைஃபா இயேசுவோட வாழ்க்கைய அவர் கூடவே இருந்து பார்த்த ஒரு மனுஷன் மத்தேயு. அவர் அதுக்கு அதோட ஃபாலோ பண்ணா மார்க் வருவாரு, யோவான் வருவார். இவங்க எல்லாருமே ஆண்டு கூட இருந்த சீஷருங்க. ஸோ ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. மத்தேயு சுவிசேஷம் எதுக்காக எழுதப்பட்டதுன்னா மெயின்லி யூதர்களுக்காக. அதனாலதான் எந்த ஒரு சுவிசேஷத்திலையும் இல்லாத பழைய ஏற்பாடோட தீர்க்க தரிசனங்கள் நிறைய மத்தேயு சுவிசேஷத்தை நீங்க படிச்சீங்கன்னா பழைய ஏற்பாடுல எழுதுறது நடந்தது, பழைய ஏற்பாடுல இப்படி எழுதுறது நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் கூட இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு மத்தேயு வந்து ஒரு லேவியர். அவர் அந்த இஸ்ரேல் ஜனத்தோட ஒரு கோத்திரம் தான். ஸோ அவர் எழுதும் போது அவரோட மக்களுக்காக எழுதுறாரு. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் அவர் கூட டிராவல் பண்ண இயேசு கிறிஸ்துவ பற்றி எழுதும் போது அவர் எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, அந்த அதிகாரத்தை ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஏன் எழுதுறாருன்னா, யூதருங்க சொல்லிடக்கூடாதுல்ல இஸ் அன் அவுட் காஸ்ட் அப்படின்னு. ஸோ ஒட்டுமொத்த வரலாற்றை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு, ஆண்டு எந்த ஒரு வழியிலேருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம தொடர்ந்து அந்த வசனங்களை நம்ம படிக்க கேட்போம். 2வது வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரையும் பெற்றான். படிங்க தொடர்ந்து. யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரின் இடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான், தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான், சாலமோன் ரெகபெயாமை பெற்றான், ரெகபெயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான், ஆசா யோசபாத்தை பெற்றான், யோசபாத் யோராமை பெற்றான், யோராம் உசியாவை பெற்றான், உசியா யோதாமை பெற்றான், யோதாம் ஆகாஸை பெற்றான், ஆகாஸ் எசேக்கியாவை பெற்றான், எசேக்கியா மனாசையை பெற்றான், மனாசை ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். ஓகே. ஸோ எல்லாம் பெற்றான் 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 வந்துச்சு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இத்தனை வசனம் நம்ம படித்தோம்ல, 2வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும், இதில் என்ன உங்களுக்கு தெரிய வந்துச்சு? வேற ஜெனரேஷன் ஒன்று இருக்கு, வேற சந்ததி தான் ஜெனரேஷன், வேற. ஓகே, நம்ம திரும்ப படிப்போம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். இது வரைக்கும் ஓகே. யூதா பாரேசையும் சேராவையும் தாமாரிடத்தில் பெற்றான், பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். ஸோ நடுவில் ஒருத்தவங்க வராங்க, ஒரு லேடி இன்ட்ரோ ஆகுறாங்க. தென் மீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் வசனம் எல்லாம் ஆம்பளைங்களா இருக்காங்க, 2வது வசனம் எல்லாம் ஆம்பளைங்களா இருக்காங்க, 3வது வசனம் யார் வரா? அப்பாவை பற்றி பேசாம அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்து பேசுறாங்க. யார் இந்த தாமார்? யாருக்கு தெரியும்? யாரும் தாமார் யாருன்னா யூதாவோட மருமகன். சோ யூதாவுக்கு பிறந்த பிள்ளைங்க இந்த பாரேஸும், யாரது பாரேஸும் சேராவும் யூதாவை தாத்தான்னு கூப்பிடணுமா இல்லை அப்பான்னு கூப்பிடணுமான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி.
ஸோ நம்ம ஆபிரகாம் எடுத்துக்கிட்டாலும் ஆபிரகாம் லைஃபும் நாட் பர்ஃபெக்ட். ஆபிரகாம் வந்து 2 வாட்டி போய் சொன்னான், என் பொண்டாட்டி இல்லை இது என் தங்கச்சின்னு சொல்லி 2 வாட்டி போய் சொன்னான். அப்புறம் ஈசாயை எடுத்துக்கிட்டா ஈசாய் வந்து அவர் வந்து அவரோட வாழ்நாளில் நல்லா வாழ்ந்துட்டாரு. யாக்கோபு என்ன செய்வாரு, பொய்க்கு பிதாவா இருப்பாரு, நல்லா ஏமாத்துவார் எல்லாத்தையும். ஆனா கர்த்தர் அவரை சந்திச்சு இஸ்ரவேலா மாத்துறாரு. இங்க வந்து யூதா வராங்க. யூதாவும் பயங்கர ஆள் இல்லை. யூதாவுக்கு வந்து ஒரு மகன் இருப்பான். மகனை வந்து தாமார் கல்யாணம் பண்ணி வைப்பாரு. கல்யாணம் பண்ணி வச்சோடனே அவங்க பையன் இறந்துருவான். அதாவது அந்த காலத்து முறைப்படி அடுத்து அவங்களோட தம்பி தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணி வச்சு 2-3 வாட்டி இறந்தோடனே தாமாரை ஏமாத்தி விட்டுருவாரு யூதா. இவர் நம்மளை ஏமாத்தி விட்டுட்டாருன்னு தாமார் என்ன பண்றாங்க, ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு குளத்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க. யூதா ஒரு ஊருக்கு போகும்போது, இங்கேருந்து ஒரு மேபி மலாக்கா போகும்போது தாமாரை பார்த்துட்டு, ஓ இது அந்த மாதிரி பொண்ணு போல இருக்கு, தவறான தொழில் பண்ணுற பொண்ணு போல இருக்குன்னு சொல்லி அவங்க கூட இருந்துருவாங்க. அவங்களும் நல்லா ப்ரூஃபோட, அந்த காலத்துலேயே ப்ரூஃப்லாம் வச்சுருந்துருக்காங்க. அந்த கேர்ள் ப்ரூஃபோட இருந்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் மருமக மாசமாக இருக்கா, யார் கூட மாசமாக இருந்துச்சு யாருக்குமே தெரில அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்களோட மாமனாரை காட்டி கொடுக்காம இது யாரோடையோ அவங்க தான் என் கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த யூதாவோட ஜாமான் எடுத்து யூதாவிட்டே காமிச்சோட யூதாவோட ஒன்றும் பேசவும் இல்லை. என்ன சொல்லுவான், அவன் என்னை விட நீதியாக நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவளை ஏற்றுக்குவாங்க. ஓகே, அடுத்து 4வது வசனம். இப்போ திரும்ப வந்துட்டாங்க. ஆராம் அமினதாபை பெற்றான், அமினதாம் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். 2வது லேவி இன்க்ளூட் ஆகிறாங்க. யாரு, ராகா. அவங்களுக்கு என்ன பாஸ் இருந்துச்சு, ராகா யாரு, அவர் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தி. ஆனா பிளஸ் வந்து அவரு ஜென்டைல், அவர் வந்து ஒரு யூதர் குலத்தவங்க இல்லை, இஸ்ரவேலர் இல்லை, அவங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா, எரிகோ நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி. அவங்க ஊர்ல அதெல்லாம் சகஜம் இல்லையா. செஞ்சுட்டு இருக்கும்போது மோசே அனுப்புற 2 கூலி, அதாவது வேவு பார்க்க அனுப்புறவங்களை காப்பாற்றுவாங்க. காப்பாற்றின பிறகு ராகாவை சேவ் பண்ணிடுவாங்க. சேவ் பண்ண பிறகு அந்த இஸ்ரவேல் கூட்டத்தாரோட இருந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து திரும்ப பாருங்க, அவங்க ஒரு இஸ்ரவேலரை கல்யாணம் பண்றாங்க. விபச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி அந்த வழியா யார் வரா, போவாஸ் வர. நம்ம போவாஸ்ன்னு சொல்லி நிறைய பாட்டெலாம் வர படிப்போம். அடுத்து போவாஸ் ஓபேதை ரூத்தின் இடத்தில் பெற்றான். அடுத்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் வராங்க. சரி, அந்த காலத்தில் வந்து இப்போதான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெண் உரிமை, பெண் சுதந்திரம் அதெல்லாம் வந்துருக்கு இல்லையா. இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம மலேசியாவில் வளர்ந்தனால ஆண்டவருக்கு நன்றி. நம்ம மலேசியாவில் பிறந்ததுக்கு, நம்ம வேற எந்த நாட்டிலையும் பிறக்கல, இந்தியாவிலையோ ஸ்ரீலங்காலையோ பிறக்கல. ரொம்ப கஷ்டம் பெண்களை வர்றது. நம்ம இப்போ வெளியே போகிறோம், நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க கர்த்தரோட கிருபையில. ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் ரொம்ப அடிக்கப்பட்டவங்க தான், வீட்டில் இருக்கிறவங்க தான். அப்போ ஒரு சந்ததி எழுதும் போது, ஒரு வரலாறு நம்ம எழுதும் போது நம்ம வந்து அதை தலைமுறையாக படிக்கணும் இல்லையா. அந்த தலைமுறையாக படிக்கும் போது இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்னா, இவங்களெல்லாம் பற்றி, இந்த லேடிஸ் கேரக்டர்ஸ் பற்றி நம்ம படிக்கிறோம்னா, அவங்க எவ்வளோ ஸ்பெஷலாக ஆர்டர் வச்சிருக்காரு. அந்த சந்ததியில இருந்து தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார் இல்லையா. ஸோ நான் இதை ரொம்ப கவனிச்சேன். இன்னும் எல்லாம் காய்ஸாக வராங்க, எல்லாம் கேர்ள்ஸ் வராங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஒன்று நடக்குது. 6வது வசனம். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியால் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். இங்க பெயர் குறிப்பிட வேண்டிய பெண்ணோட பெயர் குறிப்பிடப்படலை. அதுக்கு பதிலாக யார் குறிப்பிடப்படுறா, எத்தனை வருஷம் கழிச்சு. வெறும் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் 400 வருஷம் டிஃப்ரென்ஸ்னா நம்ம படிக்கலாங்க. 14 தலைமுறைகள் வித்தியாசம்னு மத்தேயு போட்டிருப்பாரு, அதுக்கு அங்கிட்டு பின்னாடி உள்ள வசனத்துல. வெறும் மல்கியாவுக்கும் மத்தேயுக்குமே 400 வருஷம் டிஃப்ரென்ஸ்னா, தாவீது இருந்த காலத்துக்கும் மத்தேயுக்கும் எவ்வளோ காலம் வித்தியாசம் இருக்கும். அவ்வளோ காலங்கள் கடந்து யாரோட பேர் மென்ஷன் ஆக்கப்படுது, உரியா.
அவன் ஏன் செத்தான், அவன் பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருந்துச்சுன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் டிசைடட் டு ரிமெம்பர் இஸ் நேம், அவனோட பெயரை ஞாபகப்படுத்தும்படியாக புதிய ஏற்பாடுல வைக்கிறார். ஸோ இப்படியே நம்ம படிச்சுட்டு வர்றதுல நிறைய பேரோட அந்த வரிசைகள்ல நிறைய பேர் பர்ஃபெக்டாக இல்லை. ஈவன் தாவீது கூட இல்லை பர்ஃபெக்டாக. தாவீது பத்சேபாள் இடத்துல போயிட்டு பாவம் பண்ணா, அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் பெருமைகள்லாம் வரும். இடையில அவர் கொஞ்சம் தப்பு பண்ணியிருந்தாலுமே ஆண்டவர் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்துருவாரு, அதனால கொஞ்சம் தப்பிச்சிருவாரு. அடுத்து சாலமோன் வராரு, எசேக்கியா வராரு, மனாசே வராரு. இப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஒரு தலைமுறையிலையும் ஒரு ஒரு பேரையும் நம்ம படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா, இவங்கெல்லாம் இருக்காங்களா, இவங்க பேர்லாம் இருக்கா. மனாசேலாம் பயங்கரமான ஆளு, சொந்த பிள்ளையே பலி கொடுத்த மனுஷன். அப்புறம் கடைசி காலத்துல திருந்திடுவார். இப்படியே வந்துட்டு இருக்கும் போது இது வழியா யார் வரான்னா, 16வது வசனத்துல யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். ஆமென். யோசேப்புக்கு இயேசு தத்தெடுக்கப்பட்ட பையன். ஓகேவா? நம்ம ஆண்டவராகிய கர்த்தரால எலும்பு கூட மனுஷனை ஆக்கி அவரை துதிக்க வைக்க முடியும். ஒரு எலும்பு கூட எழுப்பி மனுஷனாக்கி துதிக்க வைக்க முடியும். அப்படி இருக்கிற இயேசு இதான் அவருக்கு முன்னாடி இருந்த அவருடைய தலைமுறைகள்ல இருக்கிறவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்களாம் பர்ஃபெக்டா இருந்தது கிடையாது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். இந்த சத்தியம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் கேட்டுட்டு இருந்தேன், அன்றே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம், பாஸ்டர் பிள்ளைங்களா இருக்கோம், நம்ம வெளியே போறோம் வரோம், நம்ம பேசுற பேச்சுலையோ நம்ம நடந்துக்கிற செயல்லையோ எத்தனையோ விதமான எப்படி சொல்றது ஒழுங்கீனமான காரியங்கள் நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா? அப்ப எந்த வகையில நீங்க எங்களை தகுதிப்படுத்தி வச்சிருக்கீங்க, ஏன் எங்களை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க, இது எல்லாத்துக்குமே சமமானதா அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு இருக்கும். சில டைம்ல நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு பெருமையா இருக்காது இல்லையா? எப்படி சொல்றது, எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு, எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட நம்ம இருக்கோம். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினா குத்துறதே. அதாவது நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய கடந்த காலத்துல தான் நம்ம ரொம்ப வாழ்றதுனால நம்ம நிகழ்காலத்தை நம்ம விட்டுருவோம். நம்மளோட நினைவுகள் நம்மளை சாவடிக்கும், நம்ம அங்கேயே தான் இருப்போம். எனக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு, என்னால் அதை மறக்க முடியல, முன்னாடி எனக்கு இது நடந்துச்சு, என்னால் அதை மறக்க முடியலன்னு சொல்லி அதை நம்ம அப்படியே விட்டு நம்ம ப்ரெசன்டோட அந்த அந்த நிகழ்காலத்தை நம்ம விட்டுருவோம். நான் அப்படி இருந்திருக்கேன், நான் இதுக்கு தகுதியானவளா, நான் அப்படி இருந்திருக்கேன், எனக்கு இது கிடைக்குமா அப்படின்ற நினைவுகள் நம்மளுக்குள்ள இருக்கும். எனக்குமே இருக்கு. ஸோ ஆண்டவர் என்கிட்ட ஒரு விஷயத்த கண்ணை திறந்து காமிச்சாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணை திறந்தாரு. இவங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில தப்பு பண்ணியிருக்காங்க, தவறு பண்ணியிருக்காங்க. அதனால ஆண்டவர் எனக்கு இந்த சந்ததி வேண்டாம், நான் இந்த சந்ததியில பிறக்க மாட்டேன், நான் நேரா இருக்கிற சந்ததியில தான் பிறப்பேன்னு சொல்லி பிறந்தாரா? இல்லை. ஆண்டவர் எந்த சந்ததியை தெரிந்து கொண்டாரோ, ஆபிரகாம்கிட்ட என்ன வாக்கு கொடுத்து, இஸ்ரவேல் கிட்ட என்ன வாக்கு கொடுத்து எந்த சந்ததியை தெரிந்து கொண்டாரோ அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற பிறந்தார். அவர் பிறந்தது மட்டும் இல்லாம அவர் வாழ்ந்து காட்டினார். அவருடைய முன்னுக்கு இருந்த சந்ததியோட பாவங்களையோ சுமைகளையோ அவங்களுடைய தப்புகளையோ அவர் சுமக்காம அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்த ஒரு மனுஷனாய் இருந்தார். ஸோ அதனாலதான் எவ்ரி டைம் நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட ரீசன் சொல்ல முடியாது. இப்ப நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, இப்ப நான் போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்றேன்னு வச்சுங்களேன், நான் அந்த சாமிகிட்ட சொல்றேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த சொரூபத்தினாலேயோ இல்லை அந்த விக்கிரத்தினாலேயோ நான் என்ன அவஸ்தைப்படுறேன்னு புரிஞ்சிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனா இயேசுவா மனுஷனா இந்த உலகத்துல வாழ்ந்து சர்வசாதாரணமான மனுஷனா வாழ்ந்தாரு. கடைசி வரைக்கும் அவருக்கு படுக்கிறதுக்கு இடம் கூட இல்லை. அவர் நிறைய அற்புதம் செஞ்சிருக்காரு, நிறைய பேரை சுகமாக்கி இருக்காரு, நிறைய பணக்காரங்க அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. யூத சைட்ல இருந்தும் சரி, ரோமன் சைட்ல இருந்தும் சரி, அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிகர். இப்ப
இப்போ ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்தாலே 10 ஃபாலோவர் வச்சிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாக்குறீங்களா காலம் எவ்வளவு மாறி இருக்குன்னு? ஒரு நடிகர் இருக்காங்க, அவங்க ஸ்கிரீன்ல போய் நடிக்கிறாங்க. அந்த ஸ்கிரீன்ல போய் நடிக்கிற அவங்களுக்கு வெளியே வந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, 10 செக்யூரிட்டி இருக்காங்க. இயேசுக்கு அந்த மாதிரி எந்த செக்யூரிட்டியும் இல்லை. இயேசு கால்நடையா நடந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு சும்மா பேசிட்டு மட்டும் வரல. உனக்கு இந்த பிரச்சனை இருக்கா, நீ சொல்றியா, அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வச்சாரு. ஸோ தீர்த்து வைக்கிறவங்க எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல? கடவுளா இருந்தாங்க. ஸோ இந்த காலத்துல ஒரு மனுஷங்க வந்து நான் தான் கடவுள்னு சொல்லும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குது? நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி நடக்காதது எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். ஒரு மனுஷன் கடவுள்னு சொல்லிட்டா உடனே அவங்களுக்கு ஒரு இடத்த உண்டு பண்ணிடுறாங்க, வர்ஷிப் பண்றதுக்கு உட்கார வச்சு சடங்கு பண்றாங்க, சம்பிரதாயம் பண்றாங்க. ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஏன் இயேசுவே நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் நாடாம நீங்க ஒரு சர்வசாதாரண மனுஷனா தான் இருந்தீங்க. அவருக்கு பசிச்சிச்சு. அவர் பசிக்கும் போது ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போய் பழம் பார்த்து அதை சபிச்சாரு. ஸோ இயேசுக்கு பசி வரலையான்னு கேட்டா பசி வந்திருக்கு. இயேசு தூங்கலையான்னு கேட்டா போட்டுக்கடியில தூங்கிட்டு இருந்தாரு. அவர் சீஷர்கள் போய் அவர் எழுப்பினாங்க. ஸோ நம்மள மாதிரி ரத்தமும் சதையும் இல்லை ஒரு மனுஷனா வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் இயேசு கிறிஸ்து. அவரோட முன்னுக்குள்ள அவரோட சந்ததியை அவர் பார்க்கல. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, என்னோட குடும்பம் இப்படி இருக்கு, அதெல்லாம் அவர் பார்க்கல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரோட ஒரே நோக்கம் என்னன்னா, கரெக்டா சொல்லுங்க, அவர் எல்லா சுவிசேஷத்துலையும் இது சொல்லுவாரு. அவரோட நோக்கம் என்னன்னு எல்லாரும் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஒண்ணுதான் சொல்லுவாரு, என் பிதாவோட சித்தத்தை செய்வது. I'm not here for you guys. நான் உங்களுக்காக வரல, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் யாருக்கு பதில் சொல்லணும்? பிதாவுக்கு தான் பதில் சொல்லணும். ஸோ அவரோட நோக்கத்தில் அவர் கரெக்டாக இருந்தார். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் போது நீ அவன் பையன் தானே சொல்றாங்களா, நீ இதை பண்ணிட்டு இருந்த தானே, நீயா அப்படி பேசுற எப்படா நீங்களாம் கேட்பாங்க. ஜெரோமியா அப்படி பேசுது, ஜெரோமி தண்ணி அடிக்க மாட்டியா அப்படிலாம் கேட்பாங்க. ஏன்னா தண்ணி அடிக்க மாட்டியான்னு கேட்பாங்க. நான் தண்ணி அடிக்க மாட்டேன், வேற விஷயம். ஸோ விளையாட்டு கேட்கறது தானே நம்ம. அதாவது ஒருத்தவங்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்மளோட பாஸ்ட் வச்சு தான் பேசுவாங்க. எஸ்பெஷலி நம்ம கூட இருக்கிறவங்க தான் அதை செய்வாங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீ அவங்க தானே வேணும்னுக்கே கேட்பாங்க, அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் வச்சு கேட்பாங்க. நம்ம போய் நல்லது போய் சொல்ல போகும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது இயேசுவுக்கும் நடந்துச்சு. நீங்கள் என்ன ரீசன் கர்த்தர்கிட்ட சொன்னாலும் கர்த்தர்கிட்ட எடுபடாது, ஆண்டவர்கிட்ட எடுவே படாது. ஆண்டவர் போய் அவரோட ஊரில் சொந்த ஊரில் சுவிசேஷம் சொல்லும்போது, இவன் தச்சா மகன் தானே, இவன் இந்த மேஜனாக்காளி செய்கிறவன் தானே, இங்கே தானே சுற்றிட்டு இருந்தான், என்ன இந்த பேச்சு பேசுகிறான், இவன் தான் எங்களை ரட்சிக்க வந்த மேசையாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? மலையிலேருந்து கீழே தள்ளி விட பார்த்தாங்க. யார? இயேசுவர். ஸோ ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா, நீ பின்னான காரியங்கள், அதாவது வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், நம்மளுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும், நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கணும் இல்லையா? நீ உனக்கு முன்னாடி நடந்த அவமானங்கள், உன்னோட வெக்கங்கள், உன்னுடைய நிந்தைகள், இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிற விஷயத்த நீ விட்டுறக்கூடாது. எப்படி ஆண்டவரே நான் விடாம இருக்கிறது, நான் என்ன பண்றது, அதுல தானே இருக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விசேஷம் தான் மத்தேயு விசேஷம். யாரு பிறக்கிறாங்க? இந்த உலகத்தை ரட்சிக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவர் நான் ரொம்ப பெருமையா மார்த்தட்டி சொல்லுவேன். அவர் அவருக்கு எந்த ஒரு ஸ்பெஷலான விசேஷங்களும் நடக்கல. விருந்து வைப்பாங்க, எல்லா மனுஷங்களோடய உட்கார்ந்து தான் சாப்பிடுவாங்க. இயேசுக்குன்னு தனியா மேஜை போட்டு உட்கார வைக்கல. 4000 பேர் அவர் சுத்தி இருக்கும்போது அவங்களுக்காக பரிதாபப்பட்டாங்க தவிர தான் சாப்பிடலையே, தனக்கு பசிக்குதேன்னு அவர் நினைக்கல. ஸோ நான் வணங்குற தெய்வம் எனக்கு எப்படி வாழணும்னு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போயிருக்காரு.
நான் அவர்கிட்ட போய் ரீசனுக்கு நிற்க முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட ஒன்று சொன்னேன்னா, ஆண்டவரே நீ இதை சொல்கிறாங்க, ஆண்டவர் என்ன சொல்லுவார், என்னையே இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த காலகட்டத்தில் எனக்கு இது ஏன் வந்து இந்த வசனம் வந்து இந்த வாரம் உங்கள்கிட்ட பேசணுன்னு எனக்கு ஏவப்பட்டுச்சுன்னு தெரில. பட் உங்கள் மனசில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, என் வாழ்க்கையில் நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே, நான் இவ்வளோ காரியங்களை கடந்து வந்திருக்கேனே, நான் பர்ஃபெக்ட் கிடையாது, நான் எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் இப்போ சொல்கிறேன் தைரியமா, இயேசு நோக்கி பாருங்க. நீங்க வேற யாரையும் பார்க்க வேணாம். இயேசு யாரை பார்த்தாரு? இயேசு மனுஷனை பார்த்தாரா? அவன் பரிசேயன், அவனை நான் பகைச்சுக்கிட்டேன்னு என்னால சர்ச்சுக்கு போக முடியாது. அவன் சதுசேயன், அவன்கிட்ட நிறைய காசு இருக்கு, நான் அவனை பகைச்சுக்கிட்டேன் இது பண்ண முடியாது. அவர் நினைக்கவே இல்லை. என் பிதா என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செய்யதான் நான் வந்திருக்கேன். கரெக்டா? அப்ப நம்ம ஒரு ஆள் நம்ம கிட்ட பேசும்போது நம்மளை வந்து மனமடிவா ஆக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கணும்னா, எனக்கு வேலை கொடுத்தவர் மேல இருக்காரு, இவனுக்கு என்ன வேணாலும் சொல்லிட்டு போகும், அது நம்மளை பாதிக்க கூடாது. பிளஸ் நீங்க அப்படி வாழும்போது கர்த்தர் உங்களுக்கான வழியை திறப்பாரு. மற்றவங்களுக்கு திறக்காத வழி, மற்றவங்களால செய்ய முடியாத விஷயங்கள் ஆண்டு உங்களுக்குள்ள நடப்பிப்பார். எப்பொழுதுமே நம்மளோட பாஸ் பத்தி பேசுறவங்களையும் நீங்க ஒத்துக்கணும், ஆமா நான் அப்படிதான் இருந்தேன், இப்ப நான் இல்லை, ஆண்டு என்னை தொட்டுட்டாரு, ஆண்டு என்னை நடத்துறாரு, இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்குள்ள இருக்காரு, என் பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் ஆண்டவர் சிலுவையில மரிச்சார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசம். இந்த காரியங்களை நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி நான் இந்த சத்தியத்தை இன்னைக்கு கேட்டேன், இந்த வாரம் போய் கேட்டேன், இந்த சத்தியத்துல இதை சொன்னாங்க, இதை எனக்கு இன்னும் தெளிவுபடுத்துங்கப்பான்னு நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் பொழுது நான் சொல்றேன், நான் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க எந்த மாதிரி வார்த்தையில கேட்குறீங்கன்னு முக்கியம் இல்லை, என்ன மாதிரி ப்ரே பண்ணிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை, ஆனா நீங்க கேட்கணும். அவருக்கு வேண்டியது நீங்க அவர்கிட்ட வரணும். நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிட்டு போயிருக்காங்க, அக்கிரமம் அநியாயம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், எங்க தாத்தாலாம் வந்து கோயிலெலாம் வச்சிருந்தாராம். அந்தோனிசாமி நம்மளுக்கு தெரியும், நம்மளாம் அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருப்போம், பார்த்துருப்போம், அது நம்மளை பாதிச்சிருப்போம். ஆனால் அதை உங்களை பாதிக்க விடாதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும். நம்ம யோசிக்கக்கூடாது, ஐயோ நான் ஒரு கேவலமான ஒரு பிறப்பில் பிறந்துட்டேனே, ஐயோ நான் வந்து இப்படி ஒரு தவறுதலான வழியில் நான் போயிட்டேனே, என்னை யாரும் காப்பாற்றுவா, எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியலையே என்ற அந்த பயம் எனக்குமே இருக்குது, எல்லாத்துக்குமே இருக்கிற மாதிரி. ஏன்னா நானும் மனுஷால் தான், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற பயம் எனக்குள்ளேயே இருக்கும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் பொழுது அவரு நம்ம கூட நடப்பார். அவருக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதனால தான் நீதிமொழி 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழி 3:5-6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருந்த சந்ததி ஆபிரகாமோ, ஈசாக்கோ, யாக்கோபோ, தாவீதோ, சாலமோனோ எல்லாருமே பர்ஃபெக்டான வாழ்க்கை வாழலை. ஆனால் ஆண்டவர் அந்த இம்பர்ஃபெக்ஷனில் தான் ஆண்டவர் வந்தார் பர்ஃபெக்ட் ஆக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் நம்மளும் நம்ம வாழ்நாளில் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்தது கிடையாது. நான் நியாயண்டா நான் நீதிடான்னு சொல்லி நம்ம மாறு நம்மளுக்கு பெருமைக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்குள்ள வரும்போது அந்த இம்பர்ஃபெக்ஷன், அந்த ஒரு சரியில்லாமல் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ஆண்டவர் சரிப்படுத்துவார்.
அவர் வந்து செவ்வைப்படுத்த வல்லவராக இருக்கார். ஸோ நீங்கள் அனுதினமும் பைபிள் படிக்கணும், அனுதினமும் ஜெபம் பண்ணணும். ஏன் வந்து எப்போ பாரு இந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தாலே பைபிள் படின்றாங்க, சர்ச்சுக்கு போடுறாங்க, ப்ரே பண்ணுன்றாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன். ஏன்னா சொன்னால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். எங்கள் அம்மா இதை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. என் அண்ணனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மாட்ட தான் போவாங்க. மிஞ்சி போனால் வேற யார்கிட்ட போவோம்? நம்ம கணவர்கிட்டையோ நம்ம மனைவிட்டையோ நம்ம போய் சொல்லுவோம், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லுவோமா, சொல்ல மாட்டோமா? இல்லை நான் மட்டும் தான் சொல்கிறேன், நீங்களும் தான் சொல்லுவீங்க. ஏன் நீ இவன் இப்படி பேசிட்டான் அப்படின்னு போய் யாருக்கிட்ட நம்ம கொட்டுவோம்? அம்மா கிட்ட கொட்டுவோம், கணவர்கிட்ட கொட்டுவோம், மனைவிட்ட கொட்டுவோம் இல்லையா? அப்ப ஏன் நம்ம கடவுள்கிட்ட கொட்ட மாட்டோம்? கேள்வி அதுதான். இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என் அம்மாவை தேடுறதை விட்டுட்டு நான் என் தேவனை தேடணும். சொல்லக்கூடாது, அம்மாட்ட சொல்லலாம் கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அம்மாட்ட சொல்லணும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது கண்டிப்பா முக்கியம். இல்லை உங்க கணவர்கிட்டையும் உங்க மனைவிட்டையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா முதலாவது யார்கிட்ட சொல்லணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அந்த உறவு வச்சுக்கணும். இப்ப நான் உங்கள்கிட்ட நல்லா பேசுறதுனால நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்க, ஆமா தானே ஆண்டி? நான் எப்போதும் வருவேன், உங்களை பார்ப்பேன், சிரிப்பேன். நான் இன்னைக்கு வரேன் சர்ச்சுக்கு, நான் உங்களை பார்க்கல, அப்படி திரும்பி போயிட்டேன். நாளைக்கு நீங்க வெளியே பார்க்குறீங்க, நீங்க என்ன பேசுறீங்களா? என்ன சொல்றீங்க? அதுக்கு நீங்க பார்க்காம பேச சொல்லுவீங்க. நானும் அப்படிதான். என் கூட படிச்சு முன்னாடி என் முன்னாடியே போவாங்க, இப்படி போயிடுவாங்க நீ பார்க்காம. இன்னொரு வாட்டி ஃபங்க்ஷன்ல பார்த்தா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. நீ எப்படி இருக்க பார்க்க முன்னாடி அப்படி முடிஞ்ச இடத்துல சொல்லிடுவேன், நீ பார்த்து பார்க்காம போயிட்ட அப்படின்னு. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஒருத்தர் இப்ப ஜோஷுவா அண்ணன் வெளியே பார்க்காம போயிட்டா ஜோஷுவா அண்ணன் என்ன சொல்லுவாரு? விடுவாரு நீ ஜோஷுவா அண்ணன்? என்ன ஜெருமியா அன்னைக்கு நீ பாத்தீங்க பேசாம போயிட்டீங்க சொல்லுவீங்களா இல்லையாண்ணே? சொல்லுவீங்க தானே? கண்டிப்பா சொல்லுவாரு, சொல்லணும். அதே மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து டச் அண்ட் கோ. ஜெமினனை கூட அன்னைக்கு வீட்டு பிரதேசத்தில் சொன்னார்ல, டச் அண்ட் கோ பண்ணக்கூடாது. ஏன் நான் எப்போதும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பர்ஃபெக்டாக இல்லாதப்போ ஆண்டவர் நம்மளை பர்ஃபெக்டாக ஆக்கினார். அந்த மாதிரி ஆக்கணும். ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும், நம்ம அவர்கிட்ட உறவு வச்சுக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், பைபிள் படிங்க. புரியுதோ புரியலையோ படிங்க. எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து புரியாமையா நாங்கள் படித்தோம். புரிஞ்சுலாம் நாங்கள் படிக்கவே இல்லை. புரிஞ்சு படிச்சிருந்தோன்னா நான் மத்தையெல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்க மாட்டேன். பழைய ஏற்பாடெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் படித்தேன். எங்கள் அம்மா எங்களை உட்கார வச்சு சோறு போட்டு நீ படித்தாதான், நீ மனப்பாடம் பண்ணாதான் உனக்கு சாப்பாடுன்னுவாங்க. ஸோ 2ஆம் வகுப்புக்கு தான் படித்தேன். ஆனால் அந்த ஒரு தியானம், அந்த படித்த ஒரு விஷயம் இந்த நாள் வரைக்கும் பைபிள் படிக்காமல் நான் வீட்டை விட்டு வெளியாக மாட்டேன். எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் படிக்கணும். படிக்க ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த பிள்ளை என்கிட்ட பேச ட்ரை பண்ணுது, இந்த பிள்ளை என்னோட வசனத்தை கேட்குது, இந்த பிள்ளை என் வசனத்தில் அன்பு கூறுது, அப்போ நானும் அந்த பிள்ளைகிட்ட பேசணும்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட இடைப்படுவார். ஆண்டவர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு உயரத்தில் உட்காந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் கொடுத்துருவேன், அப்படிப்பட்டது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம இதயத்துக்குள்ளே வந்து கதவை தட்டுவாராம். கதவை தட்டி நீ திறந்தா உள்ள வந்து அவங்க கூட நான் வாழுவேன், இல்லைன்னா நான் போயிடுவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பார்த்து உங்கள்கிட்ட பேசலைன்னா நாளை பின்ன நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா பேச மாட்டீங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவர்கிட்ட க்ளோஸாக வரீங்களோ, நீங்கள் ஒரு ஸ்டெப் க்ளோஸாக வந்தீங்கன்னா அவர் 2 ஸ்டெப் க்ளோஸாக வருவார். நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போனீங்கன்னா அவர் 1 ஸ்டெப் பின்னாடி போவார். ஏன்னா அவர் நம்மளை நேசிச்சிருக்காரு. அவர் நம்மளோட காசை பார்க்கல. ஒருத்தி வந்து வரால கிணத்துல தண்ணி எடுக்க வரும்போது ஆண்டவர் கேட்குறாருல தண்ணி கூடன்னு கேட்கும்போது, உன் புருஷன் எங்கன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றா? எனக்கு தெரியாதவர் தானே, எனக்கு புருஷன் இல்லை, சும்மா தான் சொல்றான் எனக்கு புருஷன் இல்லைன்னு. ஆனா ஏசு என்ன சொல்றாரு? நீ சொல்றது உண்மைதான், அவனுக்கு புருஷன் இல்லை. ஒருத்தனை கட்டுன அவன் கூட வாழல, 2வது கட்டுனா வாழல, இப்ப இருக்கிறவனும் கூட புருஷனா இல்லை. அதுதான் ஆண்டவர். நீங்க பேசினாலே போதும் ஆண்டவருக்கு உங்களை பத்தி தெரியும்.
என்ன ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நீங்கள் பேசும்போது அவர்கிட்ட ஆண்டவர் கேட்பார். அவர் கேட்டனால தான் நாங்களாம் உயிரோடு இருக்கோம். நான், எங்கள் அண்ணன், என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் உயிரோடு இருக்கோம். எங்கள் பேச்சு கேட்கல, அவரை நாங்கள் வேண்டுதலை கேட்கல, நாங்கள் அவர்கிட்ட பேசலைன்னா நாங்கள் இன்றைக்கும் மறித்து போயிருக்கோம். இதை நான் உண்மையிலேயே சொல்கிறேன். கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை பிடிச்சிக்குங்க. எதை பிடிச்சிக்கிறீங்களோ பிடிக்கலையோ கர்த்தரை பிடிச்சி கொள்ளுங்க. அதனால தான் ரூத்தோட பேர் இடப்பட்டிருக்கு. ரூத் எவ்வளோ ஸ்பெஷலான லேடி தெரியுமா? ரூத்தோட சந்ததி யாரு தெரியுமா? ரூத்தோட சந்ததி இன்செஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இன்செஸ்ட்னா என்னன்னா, ரூத்தோட சந்ததியில் வந்தவங்க அவங்களோட தகப்பன் கூட தம் பிள்ளைங்களே படுத்து பிள்ளை பெற்றுக்கிட்ட சந்ததி. உண்மை இதுதான் நடந்துச்சு. அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ஐயோ உலகம் அழிஞ்சிருச்சு, நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம சந்ததி பெருகாதுன்னு சொல்லி சொந்த அப்பா கூட படுத்து, சொந்த அப்பாவை குடிக்க வச்சு படுத்து பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க. அதுலேருந்து தான் ரூத் வரா. ரூத் வந்து ஒரு இன்செஸ்ட், இங்கிலீஷில் அதுதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே உறவு வச்சுக்கிறவங்கள இப்படிதான் சொல்லுவாங்க. அந்த ஒரு சந்ததியிலேருந்து வரவ ஒரு டிசிஷன் எடுக்கிறா. என் மாமியார் கூட தான் நான் போவேன், என் மாமியார் வணங்குற தெய்வம் தான் என் தெய்வம் அப்படின்னு அவன் பிடிச்சிக்கிறா. எங்கேருந்தோ ஒருத்தர் வர்றாரு. யாரு? போவாஸ் வர்றாரு. நல்ல பணக்கார ஒரு மனுஷன், யங் எலிஜிபிள் பேச்சுலர். அவன் எதிர்பார்க்கல எனக்கு கல்யாணம் நடக்கும், என்னை ஒரு யூதன் கட்டிக்குவான் அப்படின்னு அவன் எதிர்பார்த்து ரூத்து போல. அவன் பார்த்ததெல்லாம் யாரு? பிடிச்சிக்கிட்டான். அந்த பிடிச்சிக்கிட்டது இருக்குல்ல, இதுதான், இது நான் விட்டு போக மாட்டேன். அந்த மாதிரி நீங்க ஆண்டு காலை பிடிச்சிருங்க. என்ன வருதோ அதுக்கங்கிட்டு லைஃப் ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன், கஷ்டமா இருக்கும். ஆனா பிடிச்சிக்குங்க. ஆண்டு வந்து உங்ககிட்ட அருமையாக கிரியை செய்வார். அந்த கிரியை நீங்க தாங்க முடியாது. உங்களுக்கு அந்த சந்தோஷம், ஆண்டு எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரா, ஆண்டு நீ இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டாரா அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஆண்டு உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ இதோட நான் என்னோட இதை முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ரொம்ப முக்கியம். நான் இப்படி இருந்திருக்கேன், நான் எப்படி இப்படி இருக்கிறது, இந்த எண்ணத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. உலகத்தில் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. ஒருத்தன் படுத்திருக்கான், ஒருத்தன் குளிக்கு கீழே போயிட்டான், இதெல்லாம் கேட்காமலே போயிருக்காங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புறது, நீ பர்ஃபெக்டா அப்படின்னு நான் பார்க்கல, ஆனால் நீ என்னைய பார்த்தீங்கன்னா நான் உன்னை பர்ஃபெக்டாக ஆக்குவேன். ஸோ இதை பிடிச்சிக்கிங்க, கர்த்தருடைய வசனத்தில் இருங்க, வேறுன்றுங்க, வேறு பற்றி கொள்ளுங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள ஐக்கியமாக இருக்கும். ஓகேவா? கண்களை மூடுவோம். அன்றே இந்த நல்ல நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ பெரியவர், நீ வல்லவர், வாக்குமாறார், சொல்லில் அடங்காத நிறைய நன்மைகளை எங்களுக்காக செஞ்ச தேவன் நீரப்பா. அன்றே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பின்னணியை திரும்பி பார்த்தா எங்களுடைய பின்னணி அவ்வளோ நல்லா இல்லை ஆண்டவரே. நாங்கள் பர்ஃபெக்ட் கிடையாது. இந்த வேதத்தில் நாங்கள் இன்னைக்கு படித்த மத்தேயுல இருந்த நிறைய பேர் மாதிரி ஆண்டவரே நாங்கள் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தீங்கன்னா நாங்கள் பர்ஃபெக்டாக ஆகும் ஆண்டவரே. அன்றே ஒவ்வொரு நாளும் உண்மை தேடணும், ஒவ்வொரு நாளும் உண்மை வாஞ்சிக்கணும். அன்றே எதை விடுறோமோ, எதை பற்றி கொள்கிறோமோ, உண்மை மட்டும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவரே. அன்றைய கடைசி காலமாக இருக்கிறது, அன்றைய காலம் கடைசியாக இருக்குது, நாங்கள் உங்களை பற்றி கொள்ளணும் ஆண்டவரே. அன்றைய எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க, அந்த பலனை தாருங்க, அந்த ஞானத்தை தாருங்க ஆண்டவரே. உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்கும், அன்றைய எனக்கும் சேர்த்து ஆண்டவரே ராஜா, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய பிள்ளைகளாய் வாழ, உம்முடைய ஜீவியத்தில் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இல்லாமல் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.